ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரை மீண்டும் ஒரு ஓய்வு நாள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இந்த ஆராதனையில் பங்கொள்வதற்கு முன்பதாக நாம் இருக்கிற இடத்திலிருந்து இந்த ஆராதனையும் நம்மையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, இதோ இந்த ஓய்வு நாளிலே மீண்டுமாக உம்மை ஆராதிக்க தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உம்முடைய தேவ பிரசன்னமும் உம்முடைய தேவ மகிமையும் எம்மோடு கூட இருப்பதாக. ஆதியும் அந்தமும் அல்பா ஒமேகாவுமான தேவன் தாமே ஆர்வம் முதல் முடிவு பரியந்தம் எம்மோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய தேவ பிரசனமும் தேவ மகிமையும் தெய்வீக சுகமும் எம்மை மூடிக்கொள்வதாக. வந்த வண்ணமையானவரை திரும்ப போகாமல் எம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிகிற பாத்திரம் நிரம்ப செய்வீராக. நீதாமை மூடிக்கொள்ள வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா காரியங்களையும் உம்முடைய கருத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நல்லது, இப்போது இந்த ஆராதனை வேளையிலே நாம் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. என்றென்று மகிழ செய்தி உங்கள் சிறகுகளில் நிழலில் என்றென்று மகிழ செய்தி. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானே, எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
நேசர் தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அழைந்தேன். என் நேசர் தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். என்னை நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. ஆழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தேன். என்னை கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தேன். நன்றி சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, உளையான சேற்றில் உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. அழகானவர், தூயவரே, உயர்ந்தவரே, என் அன்பே. அழகானவர்,
தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே ஆயிரங்களில் நீங்கள் அழகானவர் என் வாழ்வில் நேசர் நீரே சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே உமை நான் அறிந்து கொண்டே அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே உங்களை பார்க்கணும் உங்க பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் ஆசை ஐயா உங்களை பார்க்கணும் உங்க பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் ஆசை ஐயா உங்களை பார்க்கணும் உங்க பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் ஆசை ஐயா உங்களை பார்க்கணும் உங்க பாசத்தில் மூழ்கணும் இதுதான் என் ஆசை ஐயா அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே ஆராதனை 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 ஓ நித்தியமானவரே ஆராதனை 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 ஓ சத்தியமானவரே நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன் நீரே நிரந்தரமானவர் நீரே கனத்துக்கு பாத்திரர் நீரே மகிமையுடையவர் உமை என்றும் ஆராதிப்பேன். ஆமென். நல்லது, நாம் அருமையான ஒரு ஆராதனை வேளை கடந்து வந்தோம். இன்றைய நாள் தேவனுடைய செய்தியை நம் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கு நம்முடைய கல்வாரி மத்தியஸ்தானத்தின் தலைமை போதகர் லுஹான் பிபிலே அவர்கள் தப்பியோடைய மனிதன் தலைப்பின் கீழே நம்ம மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். இந்த வார்த்தைக்கு செய்மடுக்கும் வண்ணமாகவும் இதை நம்முடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்ளும் வண்ணமாகவும் நம்முடைய செவிகளையும் இருதயங்களையும் திறந்து සුබදෑසක් සභාව විසුනාම යේසුස් වහන්සේගේ නාමයෙන් මං සාදරයෙන් පිළිගන්නවා. சபையாருக்கு காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். මේ උදෑසන අපි අපේ ධර්මදූත සේවය ගැන අපි පොඩි යොමුවීමක් අපි කරන්න යනවා. අපි සාමාන්‍යයෙන් අරුදකට දෙසරයක් අපේ ධර්මදූත සේවය ගැන අපි යොමුවීමක් කරනවා. ஆகவே வருஷத்திலே 2 தடவை திருப்பணி ஊழியத்தை குறித்து அது ஊந்துவிக்கிறதான செயலை செய்கிறோம். இந்த நாளிலும் அதை எடுத்துக்கொள்ள போகிறோம். ඒ වගේම මගේ දේශනාවෙන් අවසානයෙන් අපි විශේෂ කැඳවීමක් දෙන්න යනවා ඔබ සිදුනාටම. ஆகவே பிரசங்கத்தினுடைய முடிவிலே உங்களுக்கான ஒரு விசேஷ அழைப்பையும் கொடுக்க போகிறதான சந்தர்ப்பமாகவும் இந்த நாளில் அமைய போகிறது. අපි ප්‍රථමයෙන් අපි යමු දෙවියන් වහන්සේගේ වචනයට. முதலாவதாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். අපි බලන්න යනවා යෝනාගේ පොතෙන් අපි බලන්න යනවා ඒ කතාවේ මගේ දේශනාවේ තේමාව නම් පලා යන මිනිසෙක්. ஓடிப்போன மனிதன் என்றதான தலைப்பிலே நான் பேச போகிறேன். இந்த நாளிலே யோனா புத்தகத்தை ஆதாரமாக வைத்துக்கொண்டு பார்க்க போகிறோம். පලා යන මිනිසෙක්.
කොහෙ කාගෙන්ද පලා යන්නේ මොකකින්ද පලා යන්නේ කොහෙන්ද පලා යන්නේ අපි හොයලා බලන්න යනවා. ஓடி போனவன் எங்கிருந்து ஓடி போனான் எதிலிருந்து ஓடி போனான் என்று நாங்கள் தேடி பார்க்க போகிறோம். බයිබලේ කතා කරනවා මේ ආකාරයෙන් පළවෙනි පරිච්ඡේදය පළවෙනි පද 3 முதலாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனங்களும் முதல் 3 வசனங்களும் அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர், நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீஷுக்கு ஓடிப்போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீஷுக்கு போக கப்பல் ஏறினான். අපි දකිනවා මේ පදේ අපි කියන්න පුළුවන් සාරාංශයක් වශයෙන් අපි කියන්න පුළුවන් යෝහන් පළවෙනි පද 3 බලනකොට අපි කියන්න පුළුවන් සමිදානන් වහන්සේගේ වචනය යෝනා වෙතට එනකොට யோனா சமிதானன் වහන්සේ වෙතින් පලා ගියා. ஆகவே இந்த முதலாவது அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை கவனிக்கும் போது அங்கே ஒரு சாராம்சம் பண்ணலாம். ஆண்டவருடைய வார்த்தை இந்த யோனாவை நோக்கி வரும்போது அவன் ஓடி போனான் என்று. දැන් යෝනා ප්‍රොපේතුවරෙක්. யோனா ஒரு தீர்க்கதரிசி. යෝනාගේ එකම දේ තමයි දෙවියන් වහන්සේගේ වචනය සෙනගට කියන එක. யோனாவுடைய ஒரு பெரிய பொறுப்பு தான் ஆண்டவருடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்ல வேண்டும். නමුත් මේ වචනේ එනකොට යෝනාට ஆனா இந்த வார்த்தை இந்த யோனாவை நோக்கி வரும்போது බයිබලයේ කියනවා යෝනා නැවක් නැගලා එයා යන්න උත්සාහ කරනවා තාෂිෂ්ට. ஆகவே தர்சு என்றதான பட்டணத்தை நோக்கி கப்பல் ஏறி பயணிக்க முயற்சிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். මම දන්නේ තාෂිෂ් ඒ යෝනාගේ ගමනේ සිතීමක් තිබුණාද කියලා. නමුත් ඒ සිතීමේ අපි බැලුවා නම් අපි හරියට බැලුවා නම් මේ නිනිවේ දෙවියන් වහන්සේ කියනවා නිනිවට යන්න. ඒ කියන්නේ උතුර නැගෙනහිරට කිලෝමීටර් 400ක් වගේ 70ක්ම 400ක් වගේ දුර යෝනා යනවා 70ක්ම 2600ක් සම්පූර්ණයෙන්ම අනිත් පැත්තට. ஆகவே ஆண்டவர் இப்பொழுது நினிவே பட்டணத்தை நோக்கி யோனா போ என்று சொல்லும்போது கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் உள்ளடக்கினதான ஒரு பயணம். ஆனால் இவன் தர்சிய பட்டணத்தை நோக்கி அவன் போகிறான். அது 2000க்கு மேற்பட்டதான கிலோமீட்டர்களை கொண்டதான தூரம். පරණ ගිවිසුමේ අන්තිම දක්වා කියන අදහස ලෝකයේ අන්තිම දක්වා කියලා යෝනා ලෝකයේ අන්තිම දක්වා යනවා දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙන්න. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லும்போது பார்க்கிறதான பார்வை எது என்றால் இந்த யோனா போகிறதான தூரத்தையே காண்பிக்கப்படுகிறது. තාසිෂ්ඨ අනිත් පැත්තෙන් තියෙනවා අට්ලාන්ටික් මහත් මුහුදුව. ஆகவே தர்சீக்கு அடுத்த பக்கம் எதிராக இருக்கிறது அட்லாண்டிக் என்று சொல்லப்படுகிறதான ஒரு பெரிய சமுத்திரம். කවුරුත් ඒ පැත්තට තාම ගිහිලා නැහැ. அந்த பக்கத்திலே யாரும் போனதில்லை இல்லை. තාෂිෂ් කියන්නේ ඒ අඳුරන මේ දන්න ලෝකේ දුරම තැන. ஆகவே தர்சு என்று சொல்லும்போது தெரிந்த உலகத்திலே தூரமானது இடம். දෙවියන් වහන්සේ කියනවා මෙහාට යන්න. ஆண்டவர் சொல்கிறார் இங்கே போ என்று. යෝනා සම්පූර්ණයෙන්ම අනිත් පැත්තට යනවා. ஆனால் யோனா சம்பூர்ணமாக மறுபுறமாக போகிறான். මොකකින්ද කාගෙන්ද කොහෙන්ද පලා ගියේ? எங்கிருந்து எதற்காக ஏன் ஓடுகிறான்? යෝනා ප්‍රොපේතුවරෙක්. யோனா தீர்க்கதரிசி. ඉතින් ප්‍රථමයෙන්ම යෝනාගේ කැඳවීමෙන් එයා පලා යනවා. முதலாவது யோனா தன்னுடைய அழைப்பிலிருந்து ஓடி போகிறான். දෙවියන් වහන්සේගේ වචනේ කියනවා නිනිවට යන්න. යෝනා ඒ වචනෙන් පලා යනවා. ஆகவே நினிவேயை நோக்கி நீ போ யோனா என்று சொல்லும்போது அதற்கு மாறாக ஓடி போகிறான் வேற මේ இடத்துக்கு. පදේ කියනවා යෝනා දෙවියන් වහන්සේගෙන් පලා යනවා. ஆனால் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தரை விட்டு அவன் தூரே ஓடினான் මම என்று. ලෝකෙට අන්තිම දක්වා ගිහිලා මම හිටියා නම් මම දෙවියන් වහන්සේගෙන් හැංගෙන්න පුළුවන්. ஆகவே உலகத்திலே முடிவு இடத்திலே போய் ஆண்டவரிடத்திலிருந்து நாங்கள் மறைந்து கொண்டு போகலாம். මාටින් ලූතර් තමයි හරියට කියන්නේ යෝනා කියන්නේ මිනිස් හදවතේ විශිෂ්ට කැඩපතක්. யோனாவை குறித்து மார்ட்டின் லூத்தர் சொல்லும்போது சொல்லுகிறார் අර අපේ හදවතේ තියෙන බය අගතින් හරිද දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අනුගමනය කිරීමට නැති ඒ අකමැත්ත යෝනා ඒක පෙනෙනවා අපට. யோனா மனித இதயத்தின் ஒரு சிறந்த கண்ணாடி. நமது சொந்த அச்சங்கள்
தப்பெண்ணங்கள் மற்றும் தேவனின் விருப்பத்தை பின்பற்ற தயக்கம் ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. මම මේක පස්සේ පැහැදිලි කරන්නම්. ඇයි යෝනා අකමැති මේ වචනයට? இந்த வசனத்துக்கு இந்த யோனா ஏன் விருப்பமில்லை, இதோடைய பின்னணி நான் ඇයි சொல்கிறேன். යෝනා අකමැති යෝනාගේ සේවයට? ஏன் இந்த யோனா இந்த ஊழியத்தை விரும்பவில்லை? ඇයි යෝනා ඒ කැඳවීමට විරුද්ධව දුරින් පලා ගියා කියලා? ஏன் அந்த அழைப்புக்கு விரோதமாய் தூரே ஓடி போனான் இந்த யோனா? මේ හේතු මම පස්සේ කියන්නම්. இதனுடைய காரணம் என்ன என்று நான் பிறகு சொல்லுகிறேன். නමුත් අපි බලමු කතාව. කතාව කියනවා යෝනා දුවනවා දේවයන් වහන්සේගෙන්. ඈත් ஆனா, වෙනවා දේවයන් இந்த වහන්සේගෙන්. இடத்துல கதை சொல்லுகிறது யோனா தேவனை விட்டு தூரே ஓடி போகிறான். යෝනා බෝට්ටුවක් නගිනවා. அவன் ஒரு போட்ல ஏறுகிறான். යෝනා ගිහලා කොහේ හරි ගිහලා හැංගෙනවා බෝට්ටුවෙත්. யோனா அந்த போட்ல போய் அவன் ஒரு இடத்துல ஒண்டிக் கொள்கிறான். බෝට්ටුව තාෂස් ගාවට යනකොට තාෂස් ගමන යනකොට ලොකු සුළඟක් එනවා, ලොකු කුණාටුවක් එනවා. ஆகவே இந்த போட் தர்ஷியை நோக்கி போகும்போது திடீரென்று புயலுக்கு ஆளாகிறது. බෝට්ටුවේ ඉන්න අය ගොඩාක් උත්සාහයක් දරනවා මේ බෝට්ටුව බැලන්ස් කරගෙන බේරගන්න. ஆகவே இந்த போட்ல பயணிக்கிறவர்கள் கஷ்டத்துக்கு ஆளாகிறார்கள். இதை பேலன்ஸ் பண்ணி எப்படி போவதென்று தடுமாறுகிறார்கள். නමුත් මේක සාමාන්‍ය කුණාටුවක් නෙමෙයි. ஆனால் இது சாதாரண புயல் அல்ல. මේක දෙවියන් වහන්සේ කියන කුණාටුවක්. இது தேவன் கொண்டு வந்ததான ஒரு புயல். මනුෂ්‍යයන්ට ඒක බැලන්ස් කරන්න බෑ. இது மனிதர்களாலே சமநிலை பண்ண முடியாது. මන්ද මේ බෝට්ටුව ඇතුලේ ඉන්නවා දෙවියන් වහන්සේගේ දරුවෙක්. ஏனென்றால் இந்த போட்டுக்குள்ளே இருக்கிறான் தேவனுடைய ஒரு பிள்ளை. දෙවියන් වහන්සේගෙන් ඈත් වෙලා පලා යන දරුවෙක්. ஆகவே தேவனை விட்டு தூரே ஓடி போகிறதான ஒரு பிள்ளை. එයාගේ කැඳවීමෙන් සේවයෙන් ඈත් වෙලා පලා යන දරුවෙක්. ஆகவே ஊழியத்தை விட்டு அழைப்பை விட்டு தூரே ஓடுகிறதான ஒரு பிள்ளை. එයා බෝට්ටුවේ හැංගිලා යා නිදි. அவன் இப்பொழுது போட்டிலே மறைந்திருந்து தூங்கி கொண்டிருக்கிறான். බෝට්ටුවේ ඉන්න ඔක්කොම අනිත් අය ඒගොල්ලන් මේ උත්සාහ කරනවා බෝට්ටුව බේරගන්න. නමුත් බේරගන්න බෑ. ஆகவே போட்டில் இருக்கிற மற்றவர்கள் இதை காப்பாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள், தடுமாறுகிறார்கள், போராடுகிறார்கள், முடியவில்லை. බෝට්ටුවේ කපිතාන් ஆனால் போட்டை நடத்துகிறதான மாலுமி යෝනව දැකලා யோனாவை பார்த்து මේ බෝට්ටුව ගිලින්න යනවා. இந்த போட் இப்பொழுது மூழ்கிறது, සෙනග විනාශ වෙන්න යනවා. ஜனங்கள் அழிய போகிறார்கள். දෙවියන් වහන්සේගේ ප්‍රොෆෙට්වරයා නිදි. ஆனால் தேவனுடைய தீர்க்கதரிசி தூக்கம். ඇවිලා යෝනගෙන් අහනවා இப்பொழுது අපි විනාශ වන විට ඔබ නිදාගන්නේ කොහොමද? அப்பொழுது வந்து கேட்கிறார், நாங்கள் இப்பொழுது அழிந்து போய் கொண்டிருக்கிறோம், எப்படி நீ தூங்கி கொண்டிருக்க முடியும் என்று கேட்கிறார். නොහැදිලිවන්තෙක් ඇදිලිවන්තයට කියනවා අපි විනාශ යනවා, ඔයා කොහොමද නිදාගන්නේ කියලා. ஆகவே ஆண்டவரை அறியாதவர் ஆண்டவரை அறிந்தவரை பார்த்து சொல்கிறார், நாங்கள் எப்படி அழிந்து போகிறோம். මේ පොතේ බරපතලම අනාගත වාක්‍ය තමයි මේ 6 වෙනි පදය. ஆகவே இந்த 6வது வசனம் பாரதூரமான ஒரு தீர்க்கதரிசன வசனம். නමුත් අනාගත වාක්‍ය දෙන්නේ අනාගත වාක්‍යයක් නෙමෙයි. அது- ප්‍රොෆෙට්වරයා නෙමෙයි. නොහැදිලිවන්තෙක් අන්‍ය ජාතියෙක් ප්‍රොෆෙට්වරෙක්ට දෙනවා ප්‍රොෆෙට් වචනයක්. அது- කොහොමද ඔයා නිදාගන්නේ අපි විනාශ වෙන යනකොට? ஆகவே இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறவர் ஆண்டவரை அறியாதவர். தீர்க்கதரிசியை பார்த்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், எப்படி நாங்கள் அழிந்து போக முடியும். නැගිට ඔබේ දෙවියන් වහන්සේට කණ්ඩලාව කරන්න. எழும்பி உன் தேவனை நோக்கி கூப்பிடு. අදත් බොහෝ කිතුනුවන් ඔවුන් නිදි. ඔවුන්ගේ අවට ඉන්න සෙනග විනාශයට පත් වෙලා යනවා. இப்பொழுதும் ஆண்டவருடைய ஜனங்கள் அவர்கள் சுற்றிலும் எத்தனையோ ஜனங்கள் அழிந்து போகும்போது அவர்கள் தூங்கி கொண்டிருக்கார்கள். අප වටා ඉන්නවා සෙනගක් ඔවුන් විනාශයට පත් වෙනවා. නමුත් අපි නිදි. நம்மளை சுற்றிலும் இருக்கிறதான ஜனங்கள் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கார்கள், ஆனால் நாங்களோ தூங்கி கொண்டிருக்கிறோம். අපේ කාරණා අපි කරනවා. நம்முடைய காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். අපේ කැමැත්තන් අපේ ආසාවන් අපි සොයනවා. நம்முடைய விருப்பங்களை காரியங்களை நோக்கி ஓடுகிறோம். අපේ රාජ්‍ය අපි ගොඩනගනවා. நம்முடைய ராஜ்யத்தை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். අපේ අවට යන සෙනග විනාශ වෙනවා. ஆனால் நம்மளை சுற்றில் இருக்கிற மக்களோ அழிந்து போய் ඒ கொண்டிருக்கார்கள். සෙනගගේ ආත්ම දැන් අපට කණ්ඩලාව කරනවා. அவர்களுடைய ஆத்துமா ஆண்டவர் நம்மளை நோக்கி கூப்பிடுகிறது. අපි මේ විනාශ වෙනවා. ඇයි කොහොමද ඔය නිදාගන්නේ? நாங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறோம், எப்படி நீ தூங்கி கொண்டிருக்க முடியும். දේශීය සභාවෙන් අහනවා අපි විනාශ වෙන විට කොහොමද ඔබ නිදාගන්නේ? தேசிய சபையை நோக்கி சொல்லுகிற வார்த்தை தான், நாங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கிறோம், எப்படி நீங்கள் தூங்க முடியும். අපේ අවට සෙනග විනාශයට පත් වෙනවා. කඳුලක්වත් වැක්කිරෙන්නේ නැහැ. ஆகவே நம்மளை சுற்றிலும் ஜனங்கள் அழிந்து போய் கொண்டிருக்கார்கள், ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடுகிறதில்லை. යෝනා නැගිටිනවා.
யோனா எழும்புகிறார். යෝනා උත්සාහ කරනවා මේ බෝට්ටුව බේරගන්න. ஆகவே யோனா இப்பொழுது முயற்சி எடுக்கிறார் இந்த போட்டை காப்பாற்ற. නමුත් යෝනා දන්නවා මේක සාමාන්‍ය කුණාටුවක් නෙමෙයි. யோனா அறிந்திருந்தார் இது சாதாரண புயல் அல்ல. එක පැත්තකින් යෝනා අනුග්‍රහය මනුෂ්‍යෙක්. ஒரு பக்கம் இந்த யோனா அனுக்கிரகம் உள்ள ஒரு மனுஷன். මන්ද ගොඩාක් කිතුනුවන් ඒගොල්ලන්ගේ කැදවීම අතර දාලා ඒගොල්ලන් පලා යනකොට දෙවියන් වහන්සේ ඒගොල්ලන්ව සොයසෝ එන්නේ නැහැ. ஆகவே சிலர் ஆண்டவருடைய அழைப்பை விட்டு தூரே போகும்போது அவர்கள் ஆண்டவரை தேடி வருகிறது இல்லை. අනුග්‍රහයෙන් ඔබට යනකොට දෙවියන් වහන්සේව සොයන්න බෑ. ஆகவே அந்த தயவை விட்டு வெளியே போகும்போது ஆண்டவரை தேடுகிறது இல்லை. නමුත් දෙවියන් වහන්සේ මේ අවස්ථාවේදී යෝනාව සොයනවා. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் யோனாவை தேடி வருகிறார். පසුපස එනවා. பின்னோக்கி வருகிறார். කුණාටුවක් ගේනවා. புயலை அனுப்புகிறார். යෝනා දන්නවා මේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය යෝනාව සොයසෝ එනවා. ஆகவே யோனா அறிந்திருக்கிறார் ஆண்டவருடைய சமூகம் இவரை தேடி தேடி வருகிறது. යෝනා දැනගන්නවා මම මොනාරි දෙයක් කෙරුවේ නැත්තම් මාත් ඇතුළුව මේ සෙනඟ විනාශ වෙන්නේ. ஆகவே யோனா அறிந்து கொள்ளுகிறார் புரிந்து கொள்ளுகிறார் நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யவிட்டால் என்னோடு கூட இந்த ஜனங்களும் அழிந்து போக போகிறார்கள். නමුත් මේ සෙනඟ විනාශ වෙන්න යන්නේ මං හින්දා. ஆனாலும் இந்த ஜனங்கள் அழிந்து போக போகிறார்கள் எதற்காக? என் நிமித்தமாக. ගීලා කපිතන්න කියනවා මම දන්නවා මේකේ ප්‍රශ්නේ මොකද්ද කියලා. மாலுமே நோக்கி யோனா சொல்லுகிறார் இந்த பிரச்சனையுடைய காரணம் என்ன என்று எனக்கு தெரியும். මගේ දෙවියන් වහන්සේගෙන් මම දුවනවා. நான் என் தேவனை விட்டு ஓடுகிறேன். මාව බෝට්ටුවෙන් එළියට දාන්න. என்னை இந்த போட்ல இருந்து தூக்கி வெளியே போடுங்கள். සෙනඟ කැමති වුණේ නැහැ මේක කරන්න. இதை செய்வதற்கு ஜனங்கள் விரும்பவில்லை. නමුත් අන්තිමේදී සෙනඟ මේක කරනවා. ஆனால் கடைசியிலே ஜனங்கள் இதை අපි செய்கிறார்கள். දන්නවා කතාව කොහොමද මහා මත්ස්‍යයෙක් ඇවිලා යෝනාව ගිලිනවා. பிறகு நமக்கு கதை தெரியும் எப்படி மீன் வந்து இந்த யோனாவை விழுங்குகிறது என்று. දවස් 3කින් පස්සේ මේ මත්ස්‍යයා ගිහිලා යෝනාව ආයිමත් නිනිවේ ළඟ ගිහිලා වෙරළබඩේ දානවා. ஆகவே 3 நாட்களுக்கு பின்பாக விழுங்கினதான இந்த மீன் அங்கே கடற்கரையில நினைவே கடற்கரையில கொண்டு போய் கக்கி அவனை வெளியே விட்டு விடுகிறது. යෝනාගේ 3 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පද දෙක කියනවා ස්වාමීන් වහන්සේගේ වචනය නැවතත් யோனா වෙතට එනවා. ஆகவே யோனா 3வது அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களிலே மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தை யோனாவை நோக்கி வருகிறது. ඔබ ගිහිලා ඒ මහත් නිනිවේ නගරයට ගිහිලා මගේ වචනය කියන්න. அந்த பெரிய நகரமாகிய நினிவேயை நோக்கி என்னுடைய வார்த்தையை சொல்லு யோனா. එවිට යෝනා නැකිට ස්වාමීන් වහන්සේගේ වචනය හැටියට නිනිවේට ගියා. நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் நான் உனக்கு யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவுக்கு போனான். නිනිවේට ගිහිලා මම හිතනවා දැන් යෝනා අකමැත්තෙන් යන්නේනේ. ஆகவே நினைவுக்கு போகிறான் இந்த யோனா. ஆனா யோனாவுக்கு விருப்பம் இல்லையா அங்க போறதுக்கு? ඉතින් උනන්දු දේශනාවකුත් නෙමෙයි. நல்ல ஒரு பிரசங்கமும் இல்ல. අකමැති දේශකෙක් விருப்பமில்லாத தீர்க்கதரிசி භාගයට හදපු දේශනාවක්. அறவாசி செய்யப்பட்டதான பிரசங்கம். කියපු හින්දා මං කරන්නම් ඉතින්. சொன்னதுனால நான் செய்யறேன். මං කියන්නම්. ඕක තමයි දරුවෝම කරනකොට නිකන් යන්නේ නැද්ද නිකන් පොඩ්ඩක් ගාලා කියපු හින්දා මං කරන්නම් ඉතින්. பிள்ளைகள் அப்படி செய்யும் போது எப்படி இருக்கும்? சொன்னதுனால நான் செய்யறேன் அப்படின்னு செய்யும் போது. පුදුම දේ තමයි මුළු නිනිවේ නගරයම ඒ භාගයට කරපු දේශනාව අකමැත්තින් ප්‍රකාශ කරපු දේශකගේ කටින් නිනිවේ දෙවියන් වහන්සේගේ වචන අසනකොට මුළු නගරයම පස්තැවිලි වෙනවා. புதுமையான காரியம் நடக்கிறது. இந்த அறவாசியிலே ஆயத்தப்பட்ட செய்யப்பட்டதான பிரசங்கம் விருப்பம் இல்லாமல் செய்யப்பட்டதான பிரசங்கம். ஆனால் பிரசங்கத்தை கேட்டதான ஜனங்கள் முழு நகரமே ஆண்டவர் பக்கமாக மனம் திரும்புகிறது. එවිට නිනිවේ මිනිස්සුયો දෙවියන් වහන්සේ කෙරෙහි විශ්වාස කොට උපවාසයක් ප්‍රසිද්ධ කර ලොකු අය පටන් කුඩා අය දක්වා ගෝණිරෙදි ඇඳ පස්තැවිලි වුණා. 5வது வசனம். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படிக்கு கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டை உடுத்தி கொண்டார்கள். රජතුමා සිංහාසනෙන් බැස එයාගේ වස්ත්‍ර අයින් කරගෙන ගෝණිරෙදි දාලා එයා පස්තැවිලි වෙනවා. ஆகவே அந்த நினிவே பட்டணத்துடைய ராஜா இருக்கிற இடத்திலிருந்து இறங்கி வந்து இப்பொழுது சாக்கு உடையை அணிந்து கொள்ளுகிறார். 10 වෙනි පදයේ කියනවා දෙවියන් වහන්සේ ඔවුන්ගේ ක්‍රියා දැකලා ඔවුන්ගේ නපුරු මාර්ගයෙන් ඔවුන් පස්තැවිලි වෙලා හැරිලා දෙවියන් වහන්සේගේ දකින්නකොට දෙවියන් වහන්සේගේ දඩුවම අහක දාලා උන්වහන්සේ අනුකම්පාවෙන් ඔවුන් ගැන
සලකලිමත් වෙනවා. 10வது வசனம் சொல்லுது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். නමුත් හතරවෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය කියනවා නමුත් යෝනා මේක දකිනකොට යෝනා අප්සෙට් වෙනවා. 4வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கும் போது யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டான். දැන් හොඳට අහගන්න මේක. ලක්ෂ 1.20,000ක සෙනගක් ඉන්නවා නිනිවේ වල. ஆகவே இந்த நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, இந்த நினிவே பட்டணத்துல 1,25,000 ஜனங்கள் இருக்கிறார்கள். මම කියනවා මේක මේ සභාවේ කීදී කීයක්ද? උපරිම 5,500ක් දාන්න පුළුවන්. நான் சொல்றேன், இந்த சபையில உச்சமாக 5,500 பேர் போட முடியுமா? දෙවියන් වහන්සේ මට එක දවසක් පුදලා කියනවා යන්න ඉක්මනට පල්ලියට ගිහිලා දේශනා කරන්න. ஆகவே ஒரு நாள் ஆண்டவர் என்னை எழுப்பி போய் நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லுவாரா இருந்தால், කියමුකෝ මම වෙන දෙයක් මම ලෑස්ති කරලා තියෙනවා කියලා. நான் ஆயத்தமா இருக்கிறேன் வேற ஒன்று நினைச்சு கொண்டுங்களே. අයියෝ ස්වාමිනී දැන් අද බෑ හෙට යමු. හරිද? இன்னைக்கு ஏலாத ஆண்டவரை இன்னொரு நாளைக்கு செய்வோம். අනිත් එක நாளைக்கு செய்வோம். කියමුකෝ මොන හේතුවක් නිසා මම දන්නේ නැහැ. මොන හේතුවක් නිසා මම ඒ සෙනගට එච්චර කැමති නැහැ කියලා කියමුකෝ. ஏதாவது ஒரு காரணத்தின் நிமித்தமாக அந்த ஜனங்களுக்கு நான் விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களே. කොහොම හරි දෙවියන් වහන්සේ මට කියනවා එන මම ඕකේ රයිට් මම යන්නම්. මම වාඩේ නැග්ගා. මම ආවා. හරිද? දේශනාවක් ලෑස්ති කරුවෙත් නැහැ. කැමතිත් නැහැ මේන්න ඇවිල්ලා මේ මොනාරියක් ඇවිල්ලා කියනවා දෙවියන් වහන්සේ කියනවා ඔයගොල්ලෝ පස්සේදවිලි වුණ නැත්තම් ඔයගොල්ලන් ඉවරයි කියලා ආමෙන් කියලා කියනකොට මුළු සභාවම පස්සේදවිලි වෙලා ඒගොල්ලන් හැරෙනවා. මම හිටපු විදිය අමතක කරන්න ආපු විදියත් අමතක කරන්න හිතන්නේ නැද්ද මම සතුටු වෙයි කියලා? இந்த பிரசங்கத்தை இப்படி ஆண்டவர் பண்ணும்படி எனக்கு சொல்ல பிறகு விருப்பம் இல்லாம வேணா வெறுப்பென்று நான் முன்பாக வந்து ஆண்டவர் மனம் திரும்பும்படி சொல்லுகிறார்னு சொன்னவுடன் மக்கள் எல்லாரும் மனம் திரும்புவாங்களா இருந்தா அதை கேட்கும் போது நான் எப்படி நடந்து கொள்வேன்? சந்தோஷப்பட மாட்டேனா? මගේ ජීවිත කාලේ என்னுடைய வாழ்க்கை காலத்திலே මම මාද්වීප පහම මම දේශනා කළා තියෙනවා. 5 கண்டங்களிலும் நான் பிரசங்கம் செய்திருக்கிறேன். ගොඩාක් නොයෙකුත් සභාන් වල මම දේශනා කළා තියෙනවා. வித்தியாசமான சபைகளிலே நான் பிரசங்கம் සමහර செய்திருக்கிறேன். තැන් පිබිදීමත් මම දැකලා තියෙනවා. சில சபைகள்ல எழுப்புதலையும் நான் கண்டிருக்கிறேன். නමුත් මගේ ජීවිත කාලේ මම කවදාවත් නගරයක් පසුතැවිලි වෙන එක කිය මම කවදාවත් දැකලා නැහැ. நான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நகரமே மனம் திரும்புகிறதை குறித்து நான் பார்த்தது இல்லை. එක සභාවක් මුලින්ම පසුතැවිලි වෙන එක මම කවදාවත් දැකලා නැහැ. ஒரு சபை முழுமையாக மனம் திரும்புகிறதை நான் பார்த்தது இல்லை. සෙනගක් පසුතැවිලි වෙන එක මම දැකලා තියෙනවා. ஆகவே ஜனங்களை நான் கண்டிருக்கிறேன். ගොඩාක් අය පසුතැවිලි වෙන එක මම දැකලා තියෙනවා. அநேகர் மனம் திரும்புவதை நான் கண்டிருக்கிறேன். නමුත් මුළු සභාවක් නැහැ. ஆனால் முழு சபையும் இல்ல, මුළු ගමක් ஒரு முழு கிராமமும் இல்ல. යෝනා මුළු නගරයක් දකිනවා. இப்பொழுது யோனா காண்கிறார், முழு நகரமே மனம் திரும்புகிறது. නමුත් යෝනා අප්සෙට්. ஆனால் யோனாவுக்கு அப்செட். යෝනා කියනවා දෙවියන් වහන්සේට මෙහෙ මම කිව්වේ නැද්ද ස්වාමිනී මේක වෙයි කියලා? யோனா ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே நான் சொன்னேன் இல்லையா இது நடக்கும்னு. මම දන්නවා ස්වාමිනී ඔබ වහන්සේ කෝපෙට පත් වෙනකොට දඩුවම් කරන්න යනකොට ඕම ඉන්නවා. නමුත් සෙනග හැරුණා නම් ඔය අනුකම්පාවයි කරුණාවන්තයි ප්‍රේමණීයයි ඔය හැරෙයි. මම දන්නවා එහෙනම් මම ආවේ නැත්te කියලා. எனக்கு தெரிய ஆண்டவரே, நீங்க ஜனங்களை தண்டிப்பதற்காக நியாய தீர்ப்பை கொண்டு வரும்போது ஜனங்கள் மாத்திக் கொள்வாங்களா இருந்தா, மனம் திரும்புவாங்களா இருந்தா, நீங்க இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர், தயவு நிறைந்தவர் என்று செயல்படுற விதத்தை எனக்கு தெரியும். සෝ මේක තමයි ඇත්ත ප්‍රශ්නේ. ஆனால் உண்மையான பிரச்சனை இதுதான். යෝනා කැමති නෑ යන්න. யோனாவுக்கு விருப்பம் இல்ல போக. දෙවියන් ඒ කැඳවීමට කැමති නෑ. அந்த அழைப்புக்கு விருப்பம் இல்ல. සේවයට කැමති නෑ. ஊழியத்துக்கு விருப்பம் இல்ல. යන්න ඕන යපු සෙනකටත් කැමති නෑ. ஆகவே போகிறதான இடத்துக்கும் அந்த ஜனங்களை குறித்து விருப்பம் இல்ல. ඇයි? නිනිවේවරුන් කියන්නේ ඇසිරවරුන්. ඒ කියන්නේ ඊශ්‍රායල් දේශයේ සතුරු. ஆகவே இந்த நினிவே பட்டணத்தார் என்று சொல்லும்போது அசிரியர்கள், இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதிகள் அல்லது சத்துருக்கள். නපුරු සෙනගක්. கெட்ட ஜனங்கள், பொல்லாத ஜனங்கள். අර හැම ගලවනවා කියලා. හරි සතුරන්ගේ හැම ගලවනවා ඇසිරියන් හමුදාව එක
කරපු දෙයක්. ஆகவே தோலை உரிக்கிறவர்கள் இது அசிரியர்களிடத்துல இருந்ததான அந்த ராணுவ வீரர்கள் இப்படி தோலை உரிப்பார்கள். ඔවුන්ගේ සතුරන්ගේ හම ගැලව්වා. அவர்களுடைய சத்துருக்களுடைய அந்த தோலை அப்படியே கலட்டி எறிவார்கள். ගම් වලට ගිහිලා විනාශ කරනකොට ගම් වතුර යනවා ලේ යනවා ගම් වතුර වගේ. ஆகவே நகரங்களை பிடிக்கும் போது அங்கே இரத்த ஓடையாக அங்கே ஆறு ஓடுகிறது போல இருக்கும் அங்கே. අමුතුම නපුරු සෙනගක්. இவர்கள் பொல்லாத வித்தியாசமான மக்கள் கூட்டம். යෝනා අකමැති. ஜனங்களை குறித்து யோனாவுக்கு விருப்பம் இல்லை. යෝනාට ගොඩාක් සාධාරණ කාරණා තිබෙනවා. யோனாவுக்கு சொல்லக்கூடியதான சாதாரண காரணங்கள் இருந்தது. යෝනා අනාගතය දන්නේ නැහැ. නමුත් අනාගතයේදී මේ ඇසිරියන් සෙනග ඇවිලා யோனாගේ தேச විනාශ කරනවා. ஆகவே எதிர்காலத்தை குறித்து யோனாவுக்கு தெரியாது. ஆனா கடந்த காலத்திலே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அசிரியர்கள் வந்து அழித்து போட்டார்கள். සෙනකරිබ් රජතුමා යටතේ ඇසිරියන් රාජධානිය ඇවිලා ඇසිරියන් හමුදාව ඇවිලා ඊශ්‍රායල් දේශයේ නගර 30ක් සති 3කින් විනාශ කළා දානවා. மூன்று வாரங்களிலே ஒரு பெரிய இஸ்ரவேல் கூட்டத்தை அழித்து போட்டார்கள் இந்த அசிரியர்கள். ඊශ්‍රායල් රතු කරනවා. இஸ்ரேலை இரத்தமாக அல்லது அது சிவப்பாக்குகிறார்கள். ප්‍රෙග්නන්ට් කාන්තාවන්ගේ ළමයින් එළියට අරගෙන මේ කොටලා දානවා. ஆகவே கர்ப்பிணி தாயா இருக்கிறவருடைய பிள்ளைகளை வெளியே எடுத்து அவர்களை கொன்று போட்டார்கள். ඊශ්‍රායල් හමුදාවේ පුරුෂයන්ගේ හැම ගලවනවා. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஆண்களுடைய தோள்களை உரித்தார்கள். මේක අමුතු ජාතියක්. இது ஒரு பொல்லாத வித்தியாசமான ஜனக்கூட்டம். දැනටමත් යෝනා අවුරුදු 100කට පෙර යෝනා දකින්න ඒගොල්ලන්ගේ හැටි අමුතු සත්තු. இவர்கள் ஒரு விதமான மிருகங்கள், இவர்கள் பொல்லாதவர்கள் என்பதை யோனா அதை காண்கிறார், கண்டிருக்கிறார், கேட்டிருக்கிறார். නමුත් දෙවියන් වහන්සේගේ වචනේ මේ සෙනගට යනකොට ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த ஜனங்களை நோக்கி வரும்போது මේ සෙනග පසුතැවිලි වෙනවා. இந்த ஜனங்கள் மனம் திரும்புகிறார்கள். අපි දකිනවා අපේ මනුෂ්‍ය හදවතවල තියෙන දේවල් නේ. இது காண்பிக்கப்படுறது மனித இருதயத்தில் உள்ள நிலையை குறித்து. යෝනාගේ ආසාව නිනිවේ නගරේ ඉන්න මනුෂ්‍යයන් විනාශ වුණා. ஆகவே இந்த யோனாவுடைய உள்ளத்தில் இருந்ததான காரியம் இந்த நினிவே பட்டணத்தார் அனைவரும் அழிந்து போக வேண்டும். නමුත් යෝනා දන්නවා එයාගේ දෙවියන් වහන්සේ කියන්නේ කවුද? ஆனால் யோனாவுக்கு தெரியும் தான் ஆராதிக்கிற ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்று. පරම්පරා දෙකට තුනකට දඩුවම් කරනවා. පරම්පරා 10කට අනුකම්පාවෙන් දක්වනවා. 2-3 பரம்பரைகளுக்கு தண்டனை அனுப்புகிறார். ஆனால் 1000 தலைமுறைகளுக்கு அவர் இரக்கம் பாராட்டுகிறார். යෝනාගේ හිතේ මම chance එකක්වත් ගන්න බෑ මේ සෙනග හැරුණා නම් ඒගොල්ලන් ගැලවීම ලැබෙයි. ඒ ඉඳ තමයි මම දුවන්නේ ලෝකේ අන්තිම පැත්තට. ஆகவே யோனாவுக்கு தெரியும் கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா இந்த ஜனங்கள் மனம் திரும்பிடுவார்கள். ஆகவே தான் அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறார். යෝනා අකමැත්තෙන් ඇවිල්ලා පාගට හදපු දේශනාවක් ප්‍රකාශ කරගෙන මුළු නගරයම පසුතැවිලි වෙලා ඒගොල්ලන් වෙනස් වෙනකොට දෙවියන් වහන්සේට දෙන්න ඕන දඩුවම දෙන්නේ නැහැ. යෝනා කියනවා මම මැරුණා නම් ඊට වඩා හොඳයි කියලා මේ දෙයට. ஆகவே யோனா அரவாசியில பண்ணதான ஆயத்தப்பட்டதான பிரசங்கம் பண்ணி அங்க ஜனங்களுக்கு விருப்பம் இல்லாமல் செய்ததான ஊழியத்தின் மூலமாக ஜனங்கள் மனம் திரும்பி முழுமையாக திரும்பும் போது அங்கே ஆண்டவர் கொடுக்கிறதான தண்டை நீங்குகிறது. இதை பார்க்கும் போது அவனுக்கு வெறுப்பு வருகிறது. இதை விட நான் சாகிறது நல்லது என்று நினைக்கிறான். ඇයි දෙවියන් වහන්සේ යෝනාව යවුවේ අසරණ සෙනගකට නෙමේ. නමුත් යෝනාගේ සතුරන්ට. ஆகவே ஆண்டவர் யோனாவை அனுப்பும் போது இந்த பாதிக்கப்பட்ட ஜனங்களை நோக்கி அல்ல, இந்த ஜனங்களுக்கு விரோதமாக இருக்கிறதான ஜனங்களை நோக்கி. C.S. ලුයිස් තමයි මේක හරියට කියන්නේ. එයා කියනවා දෙවියන් වහන්සේ ඊශ්‍රායල්ගේ දෙවියන් වහන්සේ විතරක් නෙමේ. නමුත් සෑම මිනිසෙකුගේ දෙවියන් වහන්සේ බව යෝනා දැනගන්නවා මේ අවස්ථාවේදී. සෑම මිනිසෙකු විතරක් නෙමේ ඊශ්‍රායල්ගේ සතුරන් පවත් දෙවියන් වහන්සේමයි. ஆகவே C.S. லூவிஸ் என்று சொல்லுகிறவர் சொல்லுகிற காரியம்தான் இந்த தேவன் இஸ்ரவேலுக்கு மாத்திரம் அல்ல முழு உலகத்துக்கும் தேவன் என்று யோனா அறிய வேண்டும். யோனா அந்த முழு உலகத்திலும் குறிப்பாக இந்த விரோதிகளுக்கும் இதே தேவனாய் இருக்கிறார் என்பதை அறிய வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். කිතුරුවන් වන අපි මේක ලේසියෙන් අමතක වෙනවා මේක. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இது மறந்து இலகுவாக மறந்து விடலாம். මම මේ අපේ දේශයේ යුද්ධ කාලේ මම දෙපැත්තම මම සේවය කරපු එක්කෙනෙක්. ஆகவே யுத்த காலத்திலே நான் 2 பிரதேசங்களிலும் நான் ஊழியம் செய்தேன். උතුරේ ද්‍රවිඩ සෙනගත් එක්ක දකුණේ සිංහල සෙනගත් එක්ක මම දකුණේ මම හිටියා උතුරේ මම සේවය කෙරුවා. මම දැක්කා මේක. අර මේ සතුරුකම නිසා එකිනෙකාට සේවය කරන්න බෑ. ඉතින් මගෙන් නිතරම අහන දෙයක් තමයි ඇයි ඔයා එන්නේ දකුණෙන් මෙහෙ සේවය කරන්න?
ஆகவே நான் அந்த காலத்துல ஊழியம் செய்யும் யுத்த காலமா இருந்தது. வடக்கிலே தமிழர்கள் இருந்தார்கள், தெற்கிலே சிங்களவர்கள் இருந்தார்கள். நான் சிங்கள பிரதேசத்தில் இருந்தேன். அப்பொழுது நான் 2 பிரதேசங்களிலும் போய் ஊழியம் செய்வேன். அப்பொழுது கேட்டார்கள், ஏன், என்னுடைய நண்பர் கேட்டார், ஏன் நீ வடக்குல போய் ஊழியம் செய்கிறாய்? සමහරට මාව සැකකරුවේ මම කිතුනෙක් නිසා නෙමෙයි. මම සිංහල නිසා. ஆகவே என்னை சந்தேகப்பட்டது நான் கிறிஸ்தவனாக நிமித்தமாக அல்ல, நான் சிங்களத்தின் நிமித்தமாக. මට තද විශ්වාස තිබුණා දෙවියන් වහන්සේ කියන්නේ මුළු ජනයාටම දෙවියන් වහන්සේ. ஆகவே என்னுடைய இருதயத்திலே ஆழத்துல படிந்த ஒரு விஷயம்தான், இந்த தேவன் எல்லா ஜனங்களுக்கும் தேவனா இருக்கிறார். තාමත් සභාවේ මේ වගේ අරගල තියෙනවා. இன்றைக்கும் சபையில இவ்வண்ணமான போராட்டங்கள் இருக்கிறது. දැන් මේ දවස්වල අපි ඊශ්‍රායල් ගැන අපි යාඥා කරනවා. நாங்கள் இந்த காலத்திலே இஸ்ரேலை நோக்கி ஜெபிக்கிறோம். මන්ද හාමාස් ඔවුන්ට කරපු දේ. அவர்களுக்கு அமாஸ் செய்த காரியம். අපි ඊශ්‍රායල් හාමාස් කෙරුවත් කෙරුවේ නැතත් අපි ඊශ්‍රායල් වෙනුවෙන් අපි යාඥා කරන්න ඕන. මන්ද දෙවියන් වහන්සේගේ පරමාර්ථයේ ஈஸ்ராயல்ட விசேஷ சலஸ்மக் தீனவா. ஆகவே இந்த அமாஸ் இந்த காரியத்தை இஸ்ரேலுக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் இஸ்ரேலுக்காக நாங்கள் ஜெபிப்பது வழக்கம். ஏனென்றால் ஆண்டவருடைய விசேஷித்த திட்டம் இஸ்ரேலை குறித்து இருக்கிறது. ஹாமாஸ்கே பஹரன் අපි තවත් යාඥා කරන්න ඕන. அமாஸுடைய காரியத்துக்காக இன்னும் நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். නමුත් පැලස්තීනියන් දේශයේ දැන් ඉන්න සෙනග ගැන අපි යාඥා කරන්න හොඳ නැද්ද? ஆனால் இப்பொழுது பலஸ்தீனர்களாய் இருக்கிறதான ஜனங்களுக்கு நாங்கள் ஜெபிக்க கூடாதா? හැම කෙනෙක් ත්‍රස්තවාදයක්ද? எல்லாரும் தீவிரவாதிகளா? කිතුණු පැලස්තීනියන් අය නැද්ද? கிறிஸ்தவ பாலஸ்தீனர்கள் இல்லையா? ඒ සබාන් වෙනුවෙන් අපි යාඥා කරන්න හොඳ නැද්ද? அந்த சபைக்காக ஜெபிக்க கூடாதா? අය ඒගොල්ලන් සත්තුද? அவர்கள் மிருகங்களா? අපි අතර අපේ වටිනාකම් වෙනස්කම් තියෙනවද? ஆகவே எங்களுக்குள்ளே பெருமதியிலே வித்தியாசங்கள் இருக்கிறதா? සභාව නිතරම පැති ගන්නවා. ஆகவே சபை எப்பொழுது ஒரு பக்கத்தை எடுக்கிறது. මම කියනවා අපි පැත්තක් ගන්නවා නම් අපි දෙවියන් වහන්සේගේ අනුකම්පාවත් පැත්ත ගන්න ඕන. ஆகவே ஒரு பக்கம் எடுப்போமாய் இருந்தால் அது தேவனுடைய இரக்கத்தின் பக்கமாக எடுக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ හැම මිනිසෙක්ට දෙවියන් වහන්සේ. தேவன் எல்லா ஜாதிகளுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். පාවුල්තුමා තිමතිට ලියනවා පළවෙනි තිමති දෙවෙනි පරිච්ඡේදයේ පාවුල්තුමා ලියනවා තිමතිට හැම මිනිසෙක් ඔබගේ දෑත් ඔසලා යාඥා කරන සියලු මිනිසයන් උදෙසා මන්ද දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත එක් මිනිසෙක්වත් විනාශ නොවන එක. ஆகவே பவுல் தீமோத்தேயை பார்த்து எழுதுகிறார், முதலாவது தீமோத்தேயு 2வது அதிகாரத்திலே, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீ ஜெபி. යෝනාගේ කතාවෙන් අපි දකින්න තව දෙයක් තමයි අපි සීමාවන් දානවා සුභාරංචියට. ஆகவே யோனாவுடைய கதையிலே இன்னொரு பக்கம் தான் சுவிசேஷத்தை குறித்து நாங்கள் எல்லை போடுகிறோம் இவ்வளவுதான் என்று. අපි මාළුන් නම් කරනවා. මෙයා තෝරා. මෙයා කරවල. අපට ඕන තෝරා. අපට කරවල ඕනේ නැහැ. අපට කෙලවල්ල ඕනේ නැහැ. අපට ඕනේ තෝරා, අපට ඕනේ තලපත්. එහෙම තමයි අපි නම් කරනවා. ඉතින් සමහර අයට ගොඩාක් සේවය කරනවා. අනිත් අයව අපි අත්හරිනවා. நாங்கள் ஊழியம் செய்யும் போது மீன்கள் வகைப்படுத்துகிறோம். இது தோரா, இது තලපත්, தலபாத், කෙලවල්ල, கெரவல்லோ இவ்விடமான பெயர்களை நாங்கள் මාළු කන්නද போட்டு පස්සේ விடுகிறோம். ඉන්නවද? මාළු කන්නද? මාළු කනද? මට මතකයි මම දකුණේ ඉන්නකොට நான் தெற்கில இருக்கும்போது මම ලොකු පීඩා ප්‍රශ්නයක් ආවා. விளையாட்டிலே ஒரு பிரச்சனை வந்தது. මතකයි මම පොලිස් මේකේ නිරීක්ෂණය මම ඉන්නකොට මිනිස්සුන් ගහන ගල් ගහනවා පොලිසියට. මම යනකොට මට කෙල ගැව්වා. ඒවල් විසිකිරුවා. මම දන්නේ මොකද්ද විසිකිරුවේ? ගඳ මේ වගේ. කොහොමද මම ඉන්නකොට මම මගේ කතාව කියාගෙන හිටියා. මම අන්තිමට පොලිස් දායකතුමා කිව්වා මට මේ සෙනග 40ක් ඉන්නවා. හමුදාවේ කළු පාට බොඩි බෑග් 40ක් ගේන්න. අපි ඒ බොඩි බෑග් වලින් තමයි අපි මේ ගමෙන් එළියට යන්නේ. හමුදා පොලිස් වයිසි බයවලා කිව්වා HK කිව්වා ආව එහෙම කරන්න ඕනේ නැහැ කියලා. කොහොම කරනකොට ෂේප් කරලා කරනකොට පොඩි එක්කෙනෙක් මන්ත්‍රීතුමෙක් කොහෙන්ද පොඩි එක්කෙනෙක් මෙච්චර සයිස් මයිතද මෙච්චරක් වෙන්නේ මම දන්නේ මේ හරිය වගේ ගහලා දාන්න පුළුවන්. හරිද? ඒ වගේ හරිද? ඇවිල්ලා කතා කරපු විදිය නිකන් සවුත් අර මාව නිකන් සවුත් විදියට කතා කරුවා. හරිද? පොඩ්ඩක් අප්සෙට් ගියා මට. நான் தெற்கில் இருக்கும்போது போலீஸ்ல விசாரணைக்காக அங்க இருக்கும்போது அவர்கள் உமிழ்நீரை என் மேலே வீசினார்கள், கெட்ட வார்த்தைகளை பேசினார்கள், நாற்றம் அடிக்கிற விதமான ஒரு சூழ்நிலை அமைந்தது. அந்த இடத்துல வெளியே வரணுமா இருந்தா மற்றவர்களுடைய பலருடைய உதவியின் மூலமா தான் வரணும். ஆனால் அந்த இடத்துல சொல்லப்பட்டதான காரியத்துல ஒன்றுதான், ஒரு சிறிய ஆள் இருந்தான், சைஸ்ல சின்னது. அவன் பேசுற வார்த்தைகள் என்னால பொறுத்து கொள்ளவே முடியல. ಯಾಕೆ තව කෙනෙක් හිටියා. එයා තුන චෝදනා තමයි මම ළමයින්ව දූෂණය කරනවා කියලා. அவர்களில் ஒருத்தர் சொன்ன காரியம், நான் பிள்ளைகளை துஷ்பிரயோகம் பண்ணேன் என்று. මම ගෙදර ගිහලා යනකොට
මං කියන්නම් අර මගේ පරණ ජීවිතේ හිටපු ආත්මය කාලා ඉන්න නිකන් මේව වගේ මං හිතුවා පාස් දිශාමට කෝල් කෙරුවා කොළඹෙන් කිව්වා කොහොමද ඔක්කොම කොහොමද කියලා මං කිව්වා මට තප්පර 15ක් තිබුණා නම් මගේ සාක්ෂි අතර දාලා 15 තප්පර 15 මම මේ දෙන්නට මම පාඩමක් දෙනවා හරිද මේක තමයි මං நான் வீட்டுல இருக்கும்போது அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் அப்படியே எழும்பி வந்துச்சு. அப்பொழுது என்னுடைய தலைமை போதகர் பாஸ்டர் டிஷான் எனக்கு கால் பண்ணார். நான் சொன்னேன் எப்படி என்று கேட்கும்போது நான் சொன்னேன் கொஞ்சம் ஒரு 15 வினாடி கொடுத்திருந்தா நான் அந்த 2 பேருக்கு காண்பிச்சேங்க என்னன்னு. මට මාසයක් යාඥා කරන්න බැරි වුණා. ஒரு மாதம் எனக்கு ஜெபிக்க முடியாமல் போனது. බයිබලයේ කියනවානේ සතුරන්ට යාඥා කරන්න කියලා. சத்துருக்களுக்கு ஜெபிக்கும்படி சொல்லி இருக்குது. ඕනේ මම ටික ටික යාඥා කරන්න පටන් ගත්තා. நான் கொஞ்சம் கொஞ்சமா நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். මේ දෙන්න වෙනුවෙන්. இந்த 2 பேருக்காக අපිරියක් සමයට යාඥා කරා. விருப்பம் இல்லாத அவர்களுக்காக ஜெபித்தேன். ඊට පස්සේ එක දවසක් මට ආරංචි ආවා මේ මම ළමයි දූෂණය කරනවා කියලා කියන එක්කෙනා එයාගේ පුතා ළමෙක්ව දූෂණය කරලා එයා හිරේ දැම්මා. ஆகவே ஏற்கனவே ஒருத்தன் குறை சொன்னாதான் என்ன மேல குற்றச்சாட்டு போனாதான் நான் சிறு பிள்ளைகளை துஷ்பிரயோகம் பண்றேன்னு அந்த மனிதனுடைய மகன் ஒரு பிள்ளையை துஷ்பிரயோகம் பண்றதுனால இப்பொழுது ஜெயில ඒ போடப்பட்டிருக்கான். ගමල හිටපු අය ඔක්කොම එකපාරටම බයිබලයේ කිව්වා මේක තමයි වෙන්නේ දෙවියොත් එක්ක සෙල්ලම් කරන්න යනකොට. ஆகவே அந்த ஊர்ல உள்ள ஆட்கள் சொன்னாங்க இந்த இதோதான் கடவுளிடத்துல விளையாடினால் இதுதான் வர்றதான தண்டனை என்று சொல்லி அங்கே சொன்னார்கள். අනිත් മന്ത്രിතුමා එයාට පිළිකාවක් හැදුනා. அந்த மந்திரி ஒருத்தன் இருந்தான் இல்லையா அவனுக்கு புற்றுநோய் வந்தது. මම ඇත්ත කියන්න මම දේවදූතයෙක් නෙමෙයි. உண்மையை ලොකු சொல்லுகிறேன். පාස වෙන්න පුළුවන් දේවදූතයෙක් නෙමෙයි. මම මගේ හිතේ හිතපු පළවෙනි දේ තමයි උන්ට හොඳ පාඩමක්. ஆகவே நான் தேவதூதன் இல்லை, நான் தலைமை போதராக இருக்கலாம், தேவதூதன் இல்லை. ஆனா முதலாவது எனக்கு வந்து இந்த காரியங்களை குறித்து கேள்விப்படும் போது இவனுக்கு நல்லா வரட்டும். නමුත් ඊට පස්සේ ආත්මයන් වාසේ මට කතා කරන්න පටන් ගත්තා. பிறகு ஆவியானவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ලොහාන් ඔයා මේ අය ගැන මොනවද කරන්න යන්නේ? லோகான், இந்த ஆட்களை குறித்து நீ என்ன செய்ய போகிறாய்? ඉතින් මම ගියා අර මිනිහයව බැහැ දකින්න අර මේ මම දූෂණය කරනවා කියලා. ඒ මිනිහගෙන් බැහැ දකින්න මාව වැන්දා. මම එයාගේ නිවසට එනකොට වැන්දා පාස්ටර් මට සමාව වෙන්න කියලා. ஆகவே அந்த பிள்ளைகளை துஷ்பிரயோகம் பண்ணேன்னு சொன்னார் இல்லையா, அவனை பார்ப்பதற்காக போகும்போது அவன் ஓடி வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். මාන්ත්‍රිතුමාට කිව්වා මම යාඥා කරනවා මිනිහයා සුව වුණාන් පිළිකාවෙන්. ஆகவே நான் ஜெபம் பண்ணும் போது அந்த புற்றுநோயிலிருந்து அவன் சுகமானான், ගැලවීම ලැබුණා. ரட்சிக்கப்பட்டான். සභාවේ නායකයෙක් දැන්. இப்பொழுது சபையுடைய தலைவராய் இருக்கிறான். හැබැයි මං කියන්න මම සීමාවන් දැම්මා. நான் எல்லை போட்டிருப்பேன். ஆனால் අපි සුභාරංචිත සීමාවන් දානවා. නමුත් මේ කතාවෙන් පෙන්නනවා දෙවියන් වහන්සේ අපේ සීමාවන්ට ඔබව ගිහිලා මිනිස්යන්ව දිනා ගන්නවා. හලෙලූයා හලෙලූයා. ஆகவே நாங்கள் இந்த கதையிலே எல்லை போடுகிறோம், ஆனால் ஆண்டவர் எல்லைக்கு அப்பால் போய் ஆண்டவர் கிரியை செய்வதை பார்க்கிறோம். මම ඔබගෙන් මේ උදෑසන ප්‍රශ්න තුනක් අහන්න යනවා. ஆகவே இந்த கால வேளையிலே நான் உங்களிடத்தில் 3 கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். පළවෙනි ප්‍රශ්නේ ඔබගේ ජීවිතයට දෙවියන් වහන්සේගේ කැඳවීමෙන් ඔබත් පලා යනවද? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு அழைப்பிலிருந்து நீங்களும் ஓடி போகிறவர்களா? මම මගේ කැඳවීම දෙවියන් වහන්සේ මට ෆස්ට් මට කියපු දවස முதலாவது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான அழைப்பின் நாளிலே දෙන්නෙක් හිටියා මාත් එක්ක. ඒ දෙන්නම ඒ කැඳවීමට එකඟ වුණා. என்னோடு இருந்தவர்கள் 2 பேருமே அந்த அழைப்புக்கு உடன்பட்டார்கள். මම ගුවන් සේවකෙක් වුණා. நான் விமானத்திலே வேலை செய்வதற்கு අවුරුදු போயிருந்தேன். 9ක් දෙවියන් වහන්සේ මාව හොය හොය ආවා. 9 வருடம் ஆண்டவர் என்னை தேடி வந்தார். අන්තිම සමහර දවස්වල මම වෙන රටවල වලින් දෙවියන් වහන්සේ මාව කැඳවනවා. එන්න ஆகவே කියලා සේවයට. நான் வெளிநாடுகள்ல இருக்கும்போது ஆண்டவர் அங்கேயும் ஆண்டவர் எனக்கு ஊழியத்துக்கு வா என்று அழைப்பு கொடுப்பார். එක දවසක් මම ජපානයේ මම හිටියා. ஒரு நாள்ல நான் ஜப்பான்ல இருக்கும்போது මම රැයට නිදාගෙන ඉන්නකොට මට නිකන් හැංගුණා මේ එක්කෙනෙක් මගේ ඇඟ උඩ වාඩි වෙලා මගේ බෙල්ල මිරිකනවා කියලා. ஆகவே ஒரு நாள் நான் தூங்கி கொண்டிருக்கும் போது ஒருவர் என்னுடைய நெஞ்சிலே அமர்ந்து கொண்டு என்னுடைய கழுத்தை அழுத்துகிறது போல இருந்தது. මම නැකිලා මම කෑ ගැව්වා යේසුනි මාව බේරගන්න. ஆகவே நான் எழும்பி இருந்து இயேசுவே என்னை காப்பாற்றும் என்று கத்தினேன். ඒ අත්දැකීම එකපාරටම ගියා. அந்த அனுபவம் ஒரு வினாடியில போய்விட்டது. මම බලනකොට මගේ කාමරේ සම්පූර්ණම සීතලයි. அப்பொழுது நான் எழும்பி இருக்கும்போது என்னுடைய அறை முற்றிலுமாய் குளிரூட்டப்பட்டது போல නමුත් இருந்தது. මගේ ඇඟ පුරාම දහඩිය. ஆனால் என்னுடைய சரீரம் முழுவதும் வியர்வையாய் මම இருந்தது. දේවනාස් කිව්වා ස්වාමීනි ස්තුතියි ඔබ වහන්සේ මාව බේරගත්තු නිසා. நான் ஆண்டவருக்கு சொன்னேன், ஆண்டவரே நீர் என்னை காப்பாற்றினபடியால் உமக்கு நன்றி. දේවනාස් මට කියනවා ඔයා දැන් මං වෙනුවෙන් කවදද යන්නේ අනිත් මිනිස්සුන්ව බේරගන්න. ஆகவே ஆண்டவர் கேட்ட கேள்விதான், மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக எப்பொழுது எனக்காக நீ போவாய்? මම කාලයක් මම මගේ කැඳවීමෙන් මම අහක්ව ගියා. ஆகவே என்னுடைய அழைப்பிலிருந்து கொஞ்ச காலம் நான் வெளியே போயிருந்தேன். නමුත් යෝනා වගේ දෙවියන් වහන්සේ මාව හොය හොය ආපු නිසා මම ස්තුතියි. ஆகவே யோனாவை போல ஆண்டவர் தேடி தேடி பின்பாக வந்ததனாலே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். ඔබගේ කැඳවීම කුමක් වුණත්
உங்களுடைய அழைப்பு எதுவாய் இருந்தாலும் කැඳවීමෙන් පලා යන්න එපා. அழைப்பிலிருந்து ஓட வேண்டாம். දෙවනි ප්‍රශ්නය. இரண்டாவது கேள்வி, ඔබ අවට සිටින අය නැති වූ සදාකාලිත්වයට විනාශ වන විට ඔබ නිදාගෙන ඉන්නවද? உங்களை சுற்றியுள்ளவர்கள் தொலைந்து போன நித்தியத்துக்கு போகாமல் அழிந்து கொண்டிருக்கும் போது நீங்கள் தூங்குகிறீர்களா? අපි නිදාගන්න හේතු ගොඩක් තියෙනවා. நாங்கள் தூங்குவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். මේක ආත්ම බරක් සහිත නිදාවක්. இது ஆத்தும பாரத்தோடு சம்பந்தப்பட்டதான ஒரு தூக்கம். අපේ ජීවිත අපි කරගෙන යනවා. நம்முடைய காரியங்களை நம்ம செய்து கொண்டு போகிறோம். අපේ ආසාවන් තිබෙනවා. நம்முடைய ஆசைகள் இருக்கிறது. අපේ ජීවිත අපි ගොඩනගනවා. எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கட்டுகிறோம். ආත්මවලට බරක් අපිට තියෙන වෙලාවක් නැහැ. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் இருப்பதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ඒ නිසා අපි නිදාගෙන ඉන්නවා. நாங்கள் ஆகவே தூங்கி கொண்டிருக்கிறோம். අප අවට මනුෂ්‍යයන් විනාශ වෙනවා. ஆனால் நம்மளை சுற்றில் இருக்கிறதான மனிதர்கள் அழிந்து போய் கொண்டிருக்கார்கள். ආත්මවලට බරක් නැත්නම් ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் இல்லை என்றால் ඇයි අපි මේ ලෝකෙ ඉන්නේ? ஏன் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம்? මගේ තුන්වෙනි ප්‍රශ්නය. மூன்றாவது என்னுடைய கேள்வி, රිදවන ලෝකයක් ස්පර්ශ කිරීමට ඔබ දෙවියන් වහන්සේගේ උපකරණයක් වෙනවද? ஒரு காயத்தை தொடுவதற்கு நீங்கள் தேவனின் கருவியாக இருந்து செயல்படுவதை எடுப்பீர்களா? ඒක වෙන්නට ඔබට තියෙන බය, ඔබට තියෙන ආතතියින් කුමක්ද? ஆகவே இதை செய்வதற்கு உங்களுக்கு இருக்கிறதான தப்பெண்ணங்கள் மற்றும் பயங்கள் என்ன? අපේ ජීවිතේ ආගතීන් තියෙනවා. நம்முடைய අපේ හැම ජීවිතේට බයක් තියෙනවා. ස්වාමි මට යන්න බයයි, මට කරන්න බයයි, මට මේක කරන්න බයයි. මොකද ඒ බිය? ඒක දෙවියන් වහන්සේට කියන්න. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பயம் இருக்குமா? இதை செய்வதற்கு அதை செய்வதற்கு எனக்கு பயமா இருக்கிறது ஆண்டவரே என்று சொன்னால் அந்த பயங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். අපි මේ යෝනාගේ පොතේ මේ ප්‍රශ්න තුනම අපි දකිනවා. ஆகவே இந்த யோனா புத்தகத்திலே இந்த மூன்று கேள்விகளை நாங்கள் காணக்கூடியதாக යෝනා இருக்கிறது. කැඳවීමෙන් පලා ගියා. இந்த யோனா தேவனுடைய அழைப்பிலிருந்து வெளியே ஓடுகிறான். එයාගේ අවට ඉන්න සෙනග විනාශ වුණා නම් එයාට ගාණක් නැහැ. ஆகவே அவனை சுற்றில் இருக்கிறதான ஜனங்கள் அழிந்து போகுமா இருந்தால் அதுக்கு அவனுக்கு கணக்கு இல்லை. මන්ද එයාගේ බය, එයාගේ ජීවිතයේ ආගතීන් තමයි නිනිවරුන් කවදාවත් ගැලවීම ලැබෙන්න බෑ. ඔවුන් විනාශ වෙන්න ඕන. ஆகவே அவனுக்கு இருந்ததான உள்ளத்தில் இருந்ததான எண்ணம், இந்த நினிவே ஜனங்கள் ஒருபோதும் ரட்சிக்கப்படக்கூடாது, அவர்கள் அழிந்து போக வேண்டும். නමුත් ප්‍රේමණීය දෙවි කෙනෙක් සහ රිදවන ලෝකයක් අතර තියෙන පරතරයට එකම විසඳුම තමයි යෝනා. ஆகவே காயப்பட்ட உலகத்துக்கு இங்க இருக்கிறதான அழைப்பு கிடைத்ததான செயலிலே இறங்குவதற்கு ஒரே ஒரு பதில் தான் இந்த யோனா. ඔබත් මේ පරතරයට විසඳුම ඔබ වෙන්න ලෑස්ති. ஆகவே இந்த இடைவெளியிலே இருக்கிறதான காரியத்துக்கு தீர்வாக நீங்களும் ஆயத்தமா இருக்கிறீர்களா? මට ගොඩක් ආසා කරන කතා තුනක් සුභාරංශී ධර්මදුත සේවය ගැන කතා කරනකොට මට ගොඩක් ආසා කරන කතා තුනක් ඉක්මනට මම ඔබත් එක්ක බෙදා ගන්න. එක කතාවක් තමයි CT ස්ටඩ් කියන එක්කෙනා. அந்த சுவிசேஷத்தை குறித்து, திருப்பணியை குறித்து நான் பேசும்போது எனக்கு ஆசைப்படுறதான கதைகள் 3 இருக்கிறது. அதுல ஒன்று தான் சிடி ஸ்டுட் என்று சொல்லப்படுகிறதான ඒ දවස්වල එංගලන්තයේ ප්‍රසිද්ධ විශ්වවිද්‍යාල දෙකක් තිබුණා. ඔක්ස්ෆර්ඩ් විශ්වවිද්‍යාලයයි කේම්බ්‍රිජ් විශ්වවිද්‍යාලය. ஆகவே கேம்பிரிட்ஜ் அதே போல ஆக்ஸ்போர்ட், இந்த யூனிவர்சிட்டிகள் அந்த காலத்திலே சிறப்பாக செயல்பட்டது. CT ස්ටඩ් ගියේ කේම්බ්‍රිජ් විශ්වවිද්‍යාලයට. ஆகவே சிடி ஸ்டுட் போனது கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு. එයා දක්ෂ ශිෂ්‍යයෙක්, නමුත් ඒ වගේම එයා දක්ෂ ක්‍රිකට් ක්‍රීඩකයෙක්. ஆகவே இவர் கெட்டிக்கார மாணவன், அதே போல கெட்டிக்கார கிரிக்கெட் வீரனா இருந்தார். ඔස්ට්‍රේලියාව සහ එංගලන්තය අතර තියෙන ඇෂස් තරඟයේ පළවෙනි ඇෂස් තරඟයේ එංගලන්තය වෙනුවෙන් ඉදිරිපත් වුණා CT ස්ටඩ්. ஆகவே இந்த சிடி ஸ்டட் என்று சொல்லுகிறவர் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இருந்ததான மேட்சிலே இவர்தான் முன்பாக இறங்கினார் களத்தில் இருப்பதற்கு. නමුත් එක ඉරිදාවක එයා දේශනාවක ඉන්නකොට හඩ්සන් ටේලර් ඇවිලා චීනෙන් කියනවා දෙවියන් වහන්සේ මොකද චීනවල කරන්න කියලා. ஆகவே ஒரு நாள் அவர் பிரசங்கத்துக்காக அங்கே ஆலயத்திலே பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது ஹட்சன் டெய்லர் சொல்றதான பிரசங்கம் அவருக்கு காதிலே கேட்கக்கூடியதாக இருந்தது. හඩ්සන් ටේලර් තීරණයක් ගන්නවා එයාගේ ජීවිතය බාර දෙනවා දෙවියන් වහන්සේගේ සේවයට. ஆகவே ஹட்சன் டெய்லர் இப்பொழுது ஆண்டுடைய ஊழியத்துக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். ගොඩක් අය ඇවිලා CT ස්ටඩ් කියනවා මොන අපරාධයක්ද ඔයාගේ ජීවිතේ ඔයා අයින් ඉතින් නැති කරනවා මේකට. ஆகவே அநேகர் வந்து சொன்ன காரியம் தான் சிடி ஸ்டட் என்பவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று. CT ස්ටඩ් ඕන්ට පිළිතුරක් දුන්නේ මේ ආකාරයෙන්. அந்த சிடி ஸ்டட் இவ்வண்ணமாக தான் பதிலை கொடுத்தார். බොහෝ අය ජීවත් වෙන්න කැමති පල්ලියේ සීනු නාදයකට කිට්ටුවෙන්. சிலர் தேவாலய மணியின் ஒளிக்குள் வாழ விரும்புகிறார்கள். මට ඕනේ අපායෙන් එක යාරයකින් දුරකින් ගැලවීම මෙහෙයුමක් ක්‍රියාත්මක කරන්න. நான் நரகத்திலிருந்து ஒரு மைல் தொலைவில் மீட்பு பணியை நடத்த விரும்புகிறேன். මට තව කතාවක් මට මතක් වෙනවා මරියතුමියගේ තෙරේසා මව්තුමියගේ කතාව. ஆகவே அடுத்ததுதான் அந்த அன்னை தெரேசாவுடைய கதை எனக்கு අපි ஞாபகம் හැමෝම வருகிறது. දන්නවා මේ කතාව. இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த கதை.
මට මතකයි එයාගේ පුදුම කතාව තමයි මේ හිඟන්නේ මිය යනකොට එයා තෙරේසා මෞතුමියගේ මූණ මෙම අල්ලගෙන කිව්වා මම ජීවත් වුණේ සතෙක් වගේ. මම මැරෙන්න යන්නේ දේවදූතයෙක් හැටියට. ඔයයි. ஆகவே ஒரு பிச்சைக்காரன் சாகிறதான சந்தர்ப்பத்திலே இவருடைய அன்னை தெரேசாவுடைய முகத்திலே தொட்டு சொன்னார், நான் வாழும்போது மிருகத்தை போல விலங்கை போல வாழ்ந்தேன், ஆனால் சாகும்போது தேவதூதனை போல சாகிறேன் என்றார். එයාගෙන් අහනකොට මොකද එයාගේ රහස මේ එයාගේ බලවත් සේවයට. එයා මේ වචන කිව්වා මම මහා බලගත් දෙවි කෙනෙකුගේ හස්තේ කුඩා පැන්සලක් පමණයි. ஆகவே இவ்வளவு பெரிய ஊழியத்துடைய ரகசியம் என்ன என்று கேட்கும்போது அவர் சொன்ன கூற்றுதான், நான் ஒரு பெரிய மற்றும் வலிமை மிக்க தேவனின் கைகளில் ஒரு சிறிய பென்சில் மட்டுமே. මට මතකයි මගේ තුන්වෙනි කතාව තමයි හයිඩි බේකර්. அடுத்ததுதான் ஐடி பேக்கர் என்று சொல்லப்படுகிறவர். හයිඩි බේකර් ඇමරිකාවෙන් මොසැම්බික් වලට යනවා. ஆகவே அவர் அமெரிக்காவிலே இருந்து வேற ஒரு பிரதேசத்துக்கு போகிறார். මොසැම්බික් වලට සිවිල් යුද්ධයක් තිබුණා. ஆகவே மொசாம்பிக் என்று சொல்லப்படுற இடத்துக்கு போகும்போது ඔක්කොමලා මොසැම්බික් වලින් එළියට එනවා. அங்கிருந்து எல்லாரும் வெளியே போகிறார்கள். හයිඩි යනවා මොසැම්බික් ඇතුළට. ஆகவே மொசாம்பிக் இடத்துக்கு இந்த ஐடி போகிறார். ගීලා පාරේ එක තැනක ගීලා වාඩි වෙලා එයා වාඩි වෙලා ඉනකොට එයා කියනවා ස්වාමී මට ඉන්න තැනක් නැහැ, කන්න බොන්න නැහැ, සල්ලි නැහැ, මට උදව් කරන්න. ஆகவே ஒரு இடத்துல அமர்ந்து சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு இருக்கிற இடம் இல்ல, சாப்பிடுறது சாப்பாடு இல்ல, கையில காசு இல்ல என்று சொல்லுகிறார். පාරේ අනිත් පැත්තේ දරුවෝ කීප දෙනෙක් මඩේ සෙල්ලම් කරගෙන ඉන්නවා. ஆகவே பாதையில அடுத்த பக்கத்திலே பிள்ளைகள் கொஞ்சம் பேர் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ කියනවා හයිඩිට ඔයා ගීලා දරුවන්ත් එක්ක ඉන්න. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பிள்ளைகளிடம் ஐடி எடுத்து சொல்றார், நீ அந்த பிள்ளைகளிடத்துல போய் இரு. හයිඩි කියනවා දෙවියන් වහන්සේට ස්වාමී මම ඕනම දෙයක් කරන්න ලෑස්ති, නමුත් මම දරුවන් නම් කරන්නේ නැහැ. ஐடி சொல்லுகிறார், நான் எதை வேணாலும் செய்யறதுக்கு ஆயத்தம் ஆண்டவரே, அந்த இடத்துல சிறுவர்களிடத்துல நான் போக மாட்டேன். දෙවියන් වහන්සේ කියනවා හයිඩිට හයිඩි අද ඉඳන් ඔයා දරුවන් කරන්න යනවා. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார் ஐடி இடத்துல, இன்றிலிருந்து நான் உன்னை பிள்ளைகளிடத்துல வைக்க போகிறேன். අද මොසැම්බික් දේශයේ අනාථ දරුවෝ 10,000කට වඩා දරුවෝ හයිඩි බේකර්ගේ අනාථ නිවාසවල තිබෙනවා. ஆகவே மொசபைக் என்று சொல்லப்படுகிறதான அந்த பிரதேசத்திலே இந்த ஐடி என்று சொல்லுகிற இந்த நபர் மிஷனரி போய் இருந்ததினாலே 10,000க்கு மேற்பட்ட அநாத பிள்ளைகளை ஆதரிக்கிறதான ஒரு இடத்தை உருவாக்கி ஊழியம் செய்திருக்கிறார். තෙරේසා මෞතුමිය කිව්වා වගේ සුළු පැන්සලක් නමුත් බලවත් හස්තයක්. ஆகவே இந்த அன்னை தெரேசா சொன்னது போல இந்த சின்ன பென்சிலா இருக்கலாம், ஆனால் பெரிய காரியங்களை செய்வதற்காக. ඔබගේ කැඳවීමෙන් දුවන්න යන්න පලා යන්න එපා. ஆகவே உங்களுடைய அழைப்பிலிருந்து ஓடி போக வேண்டும். அருமையான ஆராதனை வேளையும் தப்பியோடைய மனுஷன் என்கிற தலைப்பின் கீழே யோனாவுடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய அழைப்பை குறித்ததான அநேக காரியங்களை இன்றைய நாள் நாம் பார்த்தோம். அதுபோல நாம் இதிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் நம்மோடு கூட இருக்கிறதான அனைவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாய் நாம் இதை நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்திக் கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிப்போமாக. நாம் இருக்கிற இடத்திலே இந்த ஆராதனை நிறைவு செய்யும் வண்ணமாக கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. அன்பின் பரலோக தகப்பனே, இதோ இந்த ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆராதனை வேளையிலும் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்கிறதான வேளையிலும் எங்கள் மத்தியிலே உம்முடைய தேவ பிரசனமும் உம்முடைய தேவ மகிமையும் இடைப்பட்டதற்கு உமக்குடான கொடி ஸ்தோத்திரம். ஆவியானவரை எப்படி யோனா தன்னுடைய வாழ்க்கையை உமக்குள்ளே ஆண்டவர் சரிப்படுத்திக் கொண்டானோ அதுபோல ஆண்டவரப்ப எம்முடைய வாழ்க்கையிலும் நாம் உம்முடைய அழைப்பிற்கும் நீ சொல்கிற காரியங்கள் விலகியோடாமல் உம்முடைய அழைப்பிலும் உம்முடைய ஊழியங்களும் சிறந்து விளங்க நீர் தாமே ஆண்டவரை வெற்றி சேர்க்க பண்ணவும் கிருபை பாராட்டுவீராக. இது இந்த வேளையிலே எல்லா காரியங்களையும் நம்முடைய கருத்தில் ஒப்படைத்து செபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே.